ஒரு ஆச்சாரியனை பற்றணும்னால் இந்த உடல் இனிமே அவருடையது, என்னுடைய உயிர் அவருடையது, என்னுடைய சொத்து அவருடையது, என்ன எல்லாத்தையும் சமர்ப்பிச்சிடமா. என்னுடைய திரவியத்தை அவருக்கு சமர்ப்பித்தேன்னு நினைத்தால் ஆச்சாரிய சிஷ்ய பாவமே போச்சுன்னு தெரிவிக்கிறார் பிள்ளை லோகாச்சாரியர். ஆச்சாரியன் நம்முடைய ஆத்மாவின் உஜ்ஜீவனத்துக்கான எல்லா உபதேசங்களையும் செய்வார். தொலைவிலிருந்து என்னென்ன முடியுமோ கைங்கரியம் செய்வதாக இருக்கலாம், அனைத்தையும் செய்ய வேண்டும். என்னுடைய ஞானமோ, என்னுடைய பலமோ, என்னுடைய செல்வமோ அனைத்துமே ஆச்சாரியனுக்கு உரித்தானது. ஆச்சாரியனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை எத்தனை செய்தாலும் தருகும். சரீரம் வசு விஜானம் சத்குருபியோ நிவேதயேத்துன்னு சாஸ்திரம் சொல்றது. ஒரு ஆச்சாரியனை பற்றணும்னால் இந்த உடல் இனிமே அவருடையது, என்னுடைய உயிர் அவருடையது, என்னுடைய சொத்து அவருடையது, என்ன எல்லாத்தையும் சமர்ப்பிச்சிடமா. அவர் பார்த்து என்ன திரும்ப என்கிட்ட கொடுக்கிறாரோ அதை வச்சுட்டு நான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். என்னமோ நான் மாசம் ஆச்சாரியனுக்கு 10,000 ரூபா அனுப்பிச்சிடுறேன் இப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னால் மொத்தமா தப்புன்னு அர்த்தம். என்னமோ இவர் பணத்தை ஆச்சாரியனுக்கு கொடுக்கற மாதிரினா இருக்கு. மாசம் ஆச்சாரியன் எனக்கு 10,000 ரூபா கொடுக்கிறார், வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லணும். ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு திரவியத்தை சமர்ப்பிக்கும் போது என்னுடைய திரவியத்தை அவருக்கு சமர்ப்பித்தேன்னு நினைத்தால் ஆச்சாரிய சிஷ்ய பாவமே போச்சுன்னு தெரிவிக்கிறார் பிள்ளை லோகாச்சாரியர். ஏன்னா இவன் எப்ப சமாஷேனம் பண்ணிண்டானோ அப்பவே சொத்து அனைத்தும் அவரோடதான் எடுத்து அவர் போனா போறதுன்னு இவன் வாழறதுக்காக கொடுத்து வச்சிருக்கார். அப்ப அவர் சொத்தையே அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? அப்ப அவருடைய உடல் ஆரோக்கியம், அவருடைய தேக யாத்திரைய சிஷ்யன் பார்க்கணுமா. ஆச்சாரியன் சிச்சன் ஆருயிரை பேணுமவன், தேசாரும் சிச்சன் அவன் சீர் வடிவை ஆசையுடன் நோக்குமவன் தெரிவித்தார். ஆச்சாரியன் நம்முடைய ஆத்மாவின் உஜ்ஜீவனத்துக்கான எல்லா உபதேசங்களையும் செய்வார். சிஷ்யன் ஆச்சாரியனுடைய உஜ்ஜீவனத்துக்காகலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அவருடைய உடல் ஆரோக்கியம், அவருடைய குடும்பத்தினுடைய நலன், அவருடைய தேக யாத்திரை, அவருடைய இந்த உலகத்து வாழ்க்கைக்கு என்னென்ன நல்லது பண்ண முடியுமோ அது பணம் சமர்ப்பிப்பதாக இருக்கலாம், கூடையே இருந்து கைங்கரியம் பண்ணுவதாக இருக்கலாம், தொலைவிலிருந்து என்னென்ன முடியுமோ கைங்கரியம் செய்வதாக இருக்கலாம், அனைத்தையும் செய்ய வேண்டும். எத்தனை செய்தாலும் குரு பரம்பரையில இப்ப எத்தனையோ ஐதிஹ்யங்கள் உண்டு. ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் தான் மிக மிக உயர்ந்ததென்று ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். பராசர பட்டர்னு ஒரு ஆச்சாரியனை பத்தி சொன்னேனோ இல்லையோ, அவருக்கு நஞ்சீயர்னு ஒரு சிஷ்யர் இருந்தார். அந்த நஞ்சீயர் பெரிய தோட்டம் நந்தவனம் அமைத்தாராம் ஸ்ரீரங்கத்துல. அந்த நந்தவனத்திலிருந்து புஷ்பங்களை எல்லாம் வளர்த்து அழகா மாலையா கட்டி பகவானுக்கு சமர்ப்பித்து கொண்டு வந்தார். நடுவில் என்னாச்சு, பராசர பட்டர்களுக்கு குழந்தைகள் பிறந்தன. அந்த குழந்தைகள் அவ்வப்போது அந்த நந்தவனத்துக்குள்ள விளையாடுறதுக்கு வருமா. வந்தா ஒரு பூச்செடியை விட்டு வைக்காதான், எல்லாத்து மேலேயும் தொகைச்சி மேலே விழுந்து கீழே விழுந்து செடியெல்லாம் பிடுங்கி புஷ்பத்தெல்லாம் பிடுங்கி கீழே போட்டு காலால மிதிச்சு துவம்சம் பண்ணிட்டு குழந்தைகள் புறப்பட்டு போயிடுமா. பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் வந்து கேட்டா, நஞ்சியரே பகவானுக்காக புஷ்பம் வளர்க்கிறீர், இப்படி ஆயிடுறதே சொல்லக்கூடாதா? இல்லை வேலி எதான்னு போட்டு அவர்கள் உள்ள வராதபடிக்கு தடுத்துடலாமே, இல்லை பராசர பட்டர் குழந்தைகள் கிட்ட வராதிங்கன்னு சொல்லி தடுத்தலாமேனால். அப்ப நஞ்சியர் சொன்னாராம், நான் ஒன்றும் நம்பெருமாளுடைய திருக்குழல் நாடுறதுங்கிறதுக்காகலாம் புஷ்பம் வளர்க்கல, ஆச்சாரியன் கைங்கரியம் சொன்னாருங்கிறதுக்காக நந்தவனம் வச்சேன். பராசர பட்டர் குழந்தைகளை இதை துவைப்பது தான் எனக்கு வேணும். என்னமோ நம்பெருமாள் குழல்ல என்னமோ சிக்கு பிடித்து வாசனை துர்நாற்ற வர மாதிரியும், நான் கொடுக்குற புஷ்பத்தால் அவருக்கு ஏதோ நல்ல கந்தம் வரப்போற மாதிரி ஒன்றும் கிடையாது. நான் கொடுக்காட்டாலும் அவர் நன்னா கந்தத்தோட தான் இருக்கார். அப்ப நான் வச்சதே என் பராசர பட்டருடைய குழந்தைகள் விளையாடுவதற்கு. அவர்கள் தொகைச்சது போக ஏதான 1-2 மிச்சம் இருந்ததுன்னா தொடுத்து பகவானுக்கு கொடுக்கிறேன், அது எனக்கு போரும்னு தெரிவித்தார். அப்ப ஆச்சாரியன், ஆச்சாரியனுடைய பத்னி, ஆச்சாரியனுடைய குழந்தைகள் அவர்களுக்கு தொண்டு செய்வது மிக மிக உயர்ந்தது. பகவான் ஆனந்தப்படுறதே ஆச்சாரியனுக்கு நாம் தொண்டு செய்தால்தான். மணக்கால் நம்பின்னு ஒருத்தரை பார்த்து சொல்றோமோ இல்லையோ, ஆளவந்தாருக்கு ஆச்சாரியனாக இருந்தார். ஏன் மணக்கால் நம்பின்னு பேருனால் அவருடைய ஆச்சாரியன் உய்யக்கொண்டார்னு இருந்தார். உய்யக்கொண்டாருடைய சின்ன பெண்கள் குமாரதிகள் அவர்கள் குளித்து விட்டு காவிரியிலும் திரும்பி வரும்போது ஒரு இடத்துல ரொம்ப சேரா இருந்துதான். குளிச்சுட்டு தூய்மையா வரைச்ச சேத்துல காலை வச்சு அழுக்காடுமோ இல்லையோ, இவர் போய் அது மேல படுத்துண்டு இவர் முதுகுல காலை வச்சு நடந்து போக சொன்னாராம். அப்ப மணல் பட்ட அவர்களுடைய கால் தன்னுடைய முதுகுல பட்டதோ இல்லையோ, மணக்கால் நம்பின்னு அவருக்கு பெயர் வந்தது. அந்த அளவுக்கு இந்த உடலோ, என்னுடைய ஞானமோ, என்னுடைய பலமோ, என்னுடைய செல்வமோ அனைத்துமே ஆச்சாரியனுக்கு உரித்தானது. அவரோடு இருக்கிற தொடர்புனால்தான் பகவான் மோட்சத்தையே கொடுக்கிறார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.